உள்ளேன். தலைப்பு: இறைவனின் குற்றப்பதிவும் வீழ்ந்த ஏகாதிபத்தியங்களும். முன்னுரை: அன்பான நெஞ்சங்களே, உங்கள் வாழ்க்கைக்கு இன்று மிகச் சிறப்பான, அதே சமயம் உங்களை உலுக்கி பார்க்கும் ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன். இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். உங்கள் மனதை ஒரு சாட்சியாக நிறுத்தி இந்த வரலாற்று உண்மைகளை கூர்ந்து கவனித்து தெளிவடையுங்கள். நம்மில் பலர் நினைப்பதுண்டு, அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவ்வளவு ஊழல்களையும் அநீதிகளையும் செய்கிறார்களே, அவர்கள் சொகுசாகத்தானே வாழ்கிறார்கள் என்று. மனிதன் உருவாக்கிய சட்டங்களை தன் பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் வளைத்து அவர்கள் தப்பித்து விடலாம். ஆனால் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் அல்லது இறைவனின் பார்வையில் இருந்து எவரும் தப்ப முடியாது. அரசியல் தலைமை என்பது மக்களுக்கு சேவை செய்து புண்ணியத்தை சேர்ப்பதற்கான இடம். அதை விடுத்து தன் சுயநலத்தால் பாவங்களை சேர்ப்பதற்கான இடமாக அதை மாற்றியவர்கள் வரலாற்றில் அடைந்த கொடூரமான முடிவுகளை இன்று நாம் சாட்சிகளோடு பார்க்க போகிறோம். 1. இறைவன் தரும் தண்டனை: மனச்சாட்சியின் வதை மற்றும் நோய். சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கும் ஒரு தீய தலைவனுக்கு இறைவன் தரும் முதல் தண்டனை அவனது அகத்திற்குள் நடக்கிறது. தான் செய்த அநீதிகளும் மக்களின் அழுகுரலும் அவனது அனிச்சை செயல்களில் சப்கான்ஷியஸ் குடியேறி அவனது நிம்மதியை பறிக்கும். கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் ஒரு வாய் சோற்றை நிம்மதியாக உண்ண முடியாமலும் தூக்க மாத்திரைகளின்றி தூங்க முடியாமலும் படுக்கையில் நோயாளியாக கிடந்து அழியும் நிலையை இறைவன் தருவான். அதிகாரம் இருக்கும் வரை கைதட்டிய கூட்டம் அவன் வீழும்போது உற்று நோக்கி கூட பார்க்காது. 2. வரலாற்று சாட்சி 1. ஜூலியஸ் சீசரும் அகந்தையின் வீழ்ச்சியும். ரோம பேரரசின் உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருந்த ஜூலியஸ் சீசர் ஜனநாயக அமைப்பை தகர்த்து தன்னைத்தானே வாழ்நாள் சர்வாதிகாரியாக அறிவித்துக் கொண்டார். எல்லையற்ற அதிகாரமும் தான் என்ற அகந்தையும் அவரை ஆட்கொண்டது. மனித சட்டங்கள் அவரை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இறைவனின் கணக்கு வேறாக இருந்தது. அவர் மிக நெருக்கமாக நம்பிய மார்கஸ் புரூட்டஸ் உட்பட அவராலேயே வளர்த்து விடப்பட்ட செனட் உறுப்பினர்கள் 23 முறை அவரை பொது இடத்திலேயே கத்தியால் குத்தி படுகொலை செய்தார்கள். அதிகாரம் பெற்ற அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் அவர் வீழ்ந்த வரலாறு துரோகத்தால் வீழ்ந்த அநீதிக்கு மிகச்சிறந்த உதாரணம். 3. வரலாற்று சாட்சி 2. நெப்போலியனின் தனிமை சிறை மரணம். ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தன் காலடியில் கொண்டு வந்த மாவீரன் நெப்போலியன் போனபார்ட். பேராசையினாலும் அதிகார போதையினாலும் பல நாடுகளை கைப்பற்றி லட்சக்கணக்கான மக்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தார். சட்டங்களை அவரே இயற்றினார். ஆனால் விதியின் சக்கரம் சுழன்ற போது வாட்டர்லூ போர்க்களத்தில் அவர் வீழ்த்தப்பட்டார். அதன் பிறகு அட்லாண்டிக் கடலில் உள்ள செயின்ட் ஹெலினா என்ற ஒரு பாறை தீவில் பிரிட்டிஷாரால் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். ஒட்டுமொத்த உலகையே ஆண்ட மனிதன் தன் இறுதி பருவ காலத்தில் யாரிடமும் பேச முடியாமல் வயிற்று புற்றுநோயால் மிக கொடூரமான வலியை அனுபவித்து ஆதரவற்று கைவிடப்பட்ட நிலையில் அழுது கொண்டே மரணமடைந்தார். 4. வரலாற்று சாட்சி 3. இடி அமீனின் அவலமான இறுதி நாட்கள். உகாண்டா நாட்டின் அதிபராக இருந்த இடி அமீன் தன் சொந்த நாட்டு மக்கள் என்றும் பாராமல் சுமார் 3 முதல் 5 லட்சம் மக்களை கொடூரமாக கொன்று குவித்த ஒரு சர்வாதிகாரி. சட்டத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டார். ஆனால் இறைவனின் நீதிமன்றம் தன் தீர்ப்பை எழுதியது. ஆட்சியை விட்டு விரட்டப்பட்டு சவுதி அரேபியாவில் அடைக்கலம் புகுந்த அவர் தன் இறுதி நாட்களில் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு சென்று தன் தாய்நாட்டிற்கு திரும்பக்கூட முடியாமல் அனாதையாக இறந்து போனார். மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்த அவனது செல்வம் அவனை காப்பாற்றவில்லை. முடிவுரை: அரசியல் நாற்காலியில் அமர்ந்து நீ தோற்று போயிருந்தால் இதைவிட ஒரு கொடூரமான நரக வாழ்க்கை உனக்கு வேறு எங்கும் கிடைக்காது. அரசியல் பதவி என்பது பாவங்களை சேர்த்து சொத்து சுகம் அனுபவிப்பதற்கான இடமல்ல. அது எப்போது வேண்டுமானாலும் உங்களை நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு கூர்மையான கத்தி. வரலாற்றில் அநீதி இழைத்த எந்த ஒரு தலைவனும் நிம்மதியாக வாழ்ந்து மடிந்ததாக சரித்திரமே இல்லை. மக்களின் கண்ணீரும் ஏழைகளின் சாபமும் இறைவனின் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையாக மாறும்போது எந்த ஒரு சட்டத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இறுதியாக நாம் குறிப்பிட்ட இந்த ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச விழிப்புணர்வை ஒவ்வொரு தலைவனும் வாக்களிக்கும் ஒவ்வொரு தனிமனிதனும் தன் சுயசிந்தனையில் எப்போது உணர்கிறானோ அப்போதுதான் இன்று நம் சமூகத்தை சூழ்ந்திருக்கும் அத்தனை அவல நிலைகளும் வேரோடு நீங்கும். நம் நாட்டின் எதிர்காலம் தலைவர்களின் கைகளில் இல்லை. விழிப்புணர்வு பெற்ற உன்னுடைய ஒற்றை வாக்கின் தூய்மையிலும் உன் அகத்தின் தெளிவிலும் தான் இருக்கிறது. இந்த உன்னதமான வரலாற்று உண்மைகள் உங்களின் சிந்தனையை தூண்டியிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளை காலை ஒரு சிறப்பான புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன். நன்றி, வணக்கம். நண்பா, இறைவன்